அதுவுமே திறமையோட நல்ல மாதிரி தான் இருப்பேன் எங்கம்மானாலும். பிறகு சேவாரத்தில் போய் படித்தா வருஷம் படிச்சுட்டு லீவில் வந்து எம்மா ஒரு ஐயர் எனக்கு கை பார்த்தது, நீ அரசியலுக்கு பிள்ளை வீட்டுக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்னதுன்னா அதே மாதிரி தான் நான் பேசாமல் இருக்கேன். இப்படி சொன்ன மாதிரி தான். இப்போ நான் அமெரிக்கா போனால் போய் அதை பிடிச்ச சிறையில் அடைச்சு 1.5 வருஷம் வச்சுருந்தா நானும் 5-10 தடவை போனேன். பிறகு ராத்திரியில் படுக்கும்போது அந்த ஏழ்வு வரும். வந்தால் பிறகு எப்படி படுத்துருக்குமோ எப்படியோ என்னமோ கொஞ்சம் நேரம் ராத்திரியே நினைப்பேன். பிறகு அதெல்லாம் நினைக்க மாட்டேன். நல்லபடியாக நல்லா அங்கே மெட்ராஸில் வேலூருக்கு போனேன். நீ 10 நாள் இரு, நான் வந்த பிறகுதான் நீ ஊருக்கு போகணும், கோழி அடித்து சாப்பிடணும்னா சரி. 10 நாள் இருந்தால் விடலை. பிறகு 20 நாள் அங்கே இருந்து வந்த 3ஆம் நாள் மறுநாள் கோழி எண்ணெய் வாங்கி குழம்பு வச்சு 3ஆம் நாள் ரயிலோட வந்துட்டேன். நாங்கள் அரசியல் அவனுக்கு என்ன பிரியம் இருக்கோ அது எங்களுக்கும் அதான். அவன் என்ன நினைச்சானா அதுதான் எங்களுக்கும். ஆமாம், அன்னைக்கு ஆளுக்கு சொன்னாங்க, ஐயோ தட்டி எறியதாக அதை எறியதாக அவன் நிக்கல, நீதான் சொல்லணும் அழுகுதாக எல்லாரும் அழுகுதாக அவன் சொன்னதான் அரசியலுக்கு வேலை பார்க்கணுமே, அங்க போய் இருந்தாக்க வேலை எப்படி பார்ப்பான்னு அங்க போனேன். நான் இல்லை, அங்க போய் இருந்தா வேலை எப்படி பார்ப்பா, இந்த தமிழருக்கு அதுக்கு இதுக்கு என்ன கஷ்டமெல்லாம் இருக்குல்ல, அண்ணது நல்லதான். நீதான் சொல்லணும் அந்த மந்திரியா நிக்கிறது அப்பு, நீதான் சொல்லணும். ஐயோ அதெல்லாம் இல்லை, அவன் நினைச்சதுன்னா அவன் மனசுல விட்டுருவோம். என்னுடைய அப்பா நேர்மை, வாய்மை, உண்மை, ஒழுக்கம் இதுக்கு இலக்கணமா இருந்தவங்க. அதிகாலையில 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் திருக்குறள் படிப்பாங்க. 6:30 மணிக்குள்ள குளிச்சு ரெடியாகி சிற்றுண்டி குறித்த நேரத்துக்கு பிறகு விவசாய வேலைகள் சூப்பர்வைஸ் இங்கிருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. எல்லாத்துலேயும் ரொம்ப சொன்ன சொல் தவறாதவங்க, ரொம்ப கட்டுப்பாடு எல்லாத்துலேயும். அரசியல் பத்திரிகைகள் மூலமாக அகில இந்திய அரசியல் எல்லாம் ரொம்ப அலசி ஆராய்வாங்க. நான் இந்திய ஒரு போராட்டத்தில் ஈடுபடும் போது அப்பா சொன்னாங்க, எது வந்தான் துணிஞ்சு பண்ண வேண்டியதானே, தடுத்ததே கிடையாது. உள்ளாட்சி தேர்தலில் ஒரு கலவரம் வரும், அங்கே போனால் கொலை விழுங்குறாங்க, நான் கூட புறப்படுறேன், எல்லாரும் நம்ம பிள்ளை ஏன் போகணுங்கிறான், அவன் போகட்டும், அவன் என்ன வந்துடும், அவன் தலைமை வாங்கி போகட்டும். அதை தைரியசாலி அவங்க. அது போல நான் எல்லா காலத்திலையும் எனக்கு ரொம்ப பக்காலமா இருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்ட காலத்துல அப்பாவுக்கு அப்பதான் கேன்சர் கண்டுபிடிச்சு வேலூர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. எவர் போனா என்ன நீ கலைஞரோட உறுதியாரு அப்படின்னு ரொம்ப தொலைநோக்கு சிந்தனை உண்டு அவருக்கு. அதுபோல நான் அரசியல் வாழ்வில் ஒரு எம்பி ஆகிறதையோ மிசா கொட்டடிக்கு போறதையோ அப்பா பார்க்க கொடுத்து வைக்கல. அவர்கள் அகில இந்திய அரசியல் அன்றாட இங்க அலசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அகில இந்திய அரசியல் பேசப்படுகிற நாடாளுமன்றத்துல நானும் போய் பணியாற்றக்கூடும் வாய்ப்பு கிடைக்கும்னு அவங்க, நான் பெரிய ஒரு இடத்துக்கு வருவேன்னு அவங்க மனசுல ஒரு ஆசை இருந்தது. சொல்லுவாங்க, அவன் அவனுடைய எதுகளுக்கு ஒரு பெரிய எதிராளம் இருக்கு அவனுக்குன்னு சொல்லுவாங்க. அதை பார்க்கல அவங்க. அதனால என்னுடைய அரசியலுக்கு அவங்க எல்லா விதத்திலையும் குடும்பத்துல என் தம்பி அப்பாட்ட சொல்லுவான், அவன் எனக்கு செலவழிக்க வேண்டாம், அப்பாவுக்கு அரசியலுக்கு செலவழிக்கணும்மா. அது போல எங்க குடும்பம் எனக்கு எல்லா விதத்தையும் அரசியல்ல பக்கபலமா இருக்கு.